சக்கரவள்ளி கிழங்கு சுசியம் செய்ய கிழங்குகளை இது போல் கட் பண்ணிக்கலாம். தோலோடு போடும்போது தான் நமக்கு முழு சத்து கரோட்டின் கிடைக்கும். இதை ஒரு வடைச்சட்டியில் போட்டு அந்த கிழங்குகள் மிதக்க நீர் விட்டு ஒரு 40% அனலில் வேக வச்சிங்கன்னா ஒரு 6-7 நிமிஷத்தில் நெத்து பதத்தில், அதாவது நெத்து பதம்னா ஸ்டிக்கியாக அது வெந்து வந்துடும். ரொம்ப கொலன்னு வேக விட தேவையில்லை. பாருங்கள், இப்படி இதை ஒரு மத்தால் மசிச்சு வரும்போது அதனுடைய தோல் கெட்டியாக இருக்கிறதால தனியாக கழண்டு வந்துடும். இந்த தோலை நீங்கள் சிரமப்பட்டு உரிச்சிட்டுலாம் இருக்க தேவையில்லை. பாருங்கள், இப்படி எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும். இதை அப்புறப்படுத்திடலாம். இப்போ அதனுடைய கரோட்டின் ஃபுல்லாக தோலில் இருக்க சத்துக்கள் அத்தனையும் உள்ளே இறங்கிருச்சு. வெறும் தோலை மட்டும் எடுக்கிறோம். அது நார் சத்து ஃபைபர் அங்கே வெளியே போயிடுச்சு. ஓரளவுக்கு மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறோம். இப்போ தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன். இது கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் துருவல். இது ஏன்ட்டு பின்னாடி டிப்ஸில் நான் சொல்கிறேன். வெல்லம் தேவையான அளவு இதுக்கு மெஷர்மெண்ட்டு கிடையாது. நீங்கள் கிழங்கு வேக வச்ச பதத்துக்கு தகுந்தது போல் நெய் 1 ஸ்பூன் போட்டு நல்லா இது போல் கெட்டியான உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆஃப் ஸ்வீட்டு தான் இருக்கும். அந்த தேங்காய் ரொம்ப ஒரு இதாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அதை கொஞ்சம் கையில் சூட்டிலே பிசைஞ்சிங்கன்னா தேங்காய் நல்லா மெல்ட் ஆயிரும். உருண்டைகள் தேவையான அளவு பிடிச்சு வச்சுக்கிறோம். அப்படியே சாப்பிட்லாம். 1 பங்கு மைதா எடுத்திருக்கேன் சின்ன கப்பால். 1/4 பங்கு பச்சரிசி மாவு, கடை மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை நான் வீட்டில் ரெடி பண்ண மாவு. கொஞ்சமாக உப்பு, மேல் மாவுங்கிறதுனால அப்போ தான் ஒரு ருசியை தரும். தண்ணி போட்டு பதம் பாருங்கள், இட்லி மாவு போல். இதுக்குள்ளே நினச்சி நம்ம எண்ணெய்க்குள்ளே போட போகிறதில்ல, குழிப்பணியார கல்லில் போடுறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கும் ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குமே இது கட்டுப்படும், இந்த சக்கரவள்ளி கிழங்கு. அதனால் நம்ம ஸ்வீட்டும் ஆஃப் ஸ்வீட்டு தான் வெல்லம் கலந்துருக்கோம். இது போல் நம்ம போடும்போது எண்ணெய் நமக்கு கம்மியாக இருக்கும். குழந்தைகளுக்கு மட்டும் இதுக்கு நம்ம நெய் போட்டு கொடுத்துக்கலாம். சுருங்கணும் கல். இப்போ பதம் நல்லா சட்டி காஞ்சிருச்சு. நல்லா துவைச்சி ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் போடுறோம். இப்போ ஒரு 40% அனல் இருக்கட்டும். ரொம்ப முளைக்க விட வேண்டாம், சிம்மில் வைக்க தேவையில்லை. இது ஆர்டினரி இரும்பு கல் தான். இரும்பு கல்லில் பழகிக்கிட்டிங்கன்னா நல்லா இதை செய்து முடித்ததுக்கப்புறம் நல்ல ஹீட்டிலையே ஒரு வர துணி போட்டு தொடச்சி விட்டிங்கன்னா இது ரொம்ப சுத்தம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு 3 நிமிஷம் கழித்து அப்படியே பெரட்டி விட்றோம். உங்கள்கிட்ட ஒரு பட்டை கரண்டி இருந்ததுன்னு வைங்க, கரண்டியால் நீங்கள் அப்படி கூட ஸ்பூன் போல் அதில் நீங்கள் அழகாக திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கம் திருப்பி விட்டு எடுத்துட்டோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். மதியம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சாயந்தரம் குழந்தைகளுக்கு தரலாம். லோ கலோரி, நீங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்க. இப்போ டிப்ஸு போல் நம்ம ஒரு 2-3 காய் நமக்கு கிடச்சிருச்சு. இதை நான் கலசத்தில் வச்ச காய், இல்லை உங்களுக்கு யாரோ சொந்தக்காரங்க தர்றாங்க 4-5 காய், அதை உடனே ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா இதை 2ஆக உடச்சி நல்லா அந்த மேலே இருக்க நான் இந்த மஞ்சள் பாகத்தெல்லாம் கழுவிடுறேன். ஆர்டினரி தேங்காய் நீங்கள் 2ஆக உடச்சி குடுமியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஓட ஒரு குண்டாங்குள்ளே போட்டு ஃப்ரீசரில் வைங்க 2 மணி நேரம். 2 மணி நேரம் கழித்து தேங்காய்களை வெளியே எடுத்து அதை 2 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு விடுங்க. அந்த மூடியிலேருந்து தனியாக கத்தி போட்டு அப்படியே கழட்டி பாருங்கள், அழகாக கழண்டு விழும். நல்லா அந்த ரொம்ப ஒரு கருப்பு காயாக இருக்கிறது மட்டும் ஓடு வந்துடும். தேங்காய் பருப்போட. இளங்காயாக இருந்தால் அந்த கருப்புமே ஒட்டிக்கும் ஓட்டோட. இப்போ நீங்கள் அதை நல்லா துண்டாக வெட்டி கத்தியில் வெட்டி மிக்சியில் பல்ஸ் ஒரு 3-4 பல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது போல் வந்துடும் தேங்காய் துருவல். இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 2 மாதத்துக்கு கூட நான் அப்படியெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோன்னா ஆர்டினரி தேங்காய் துருவல் போலையே ஆயிரும். உங்களுக்கு இதை பற்றின நான் சொன்னதில் புரிதல் இருக்கா பாருங்கள், இல்லைன்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. என்னை போல் முதுகு வலிக்காரங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் இந்த பாயிண்ட்டை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.